வணக்கம். சனாதனம் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்ச நாளாவே பரபரப்பாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சனாதனம்ங்கிறது என்னங்க? இந்துக்களுடைய நம்பிக்கை, இந்துக்களுடைய வழிபாடு, இந்துக்களுடைய எண்ணம், இதுதான் சனாதனம். காலையில் நான் எந்திரிச்ச உடனே இந்த நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டுதேன், அது சனாதனம். எந்திரிச்சு காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் யோகா பண்ணுறேன், அந்த யோகா சனாதனம். குளிச்சுட்டு கடவுளை கும்பிடுதேன், கைகுப்பி கும்பிடுதேன், திருநீரை எடுத்து என் நெத்தியில் பூசிக்கிறேன், இது சனாதனம். அப்போ என் குழந்தை எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா, அது சனாதனம். அவள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவனை நினச்சிட்டு அவளை ஆசீர்வதிக்கேன், அது சனாதனம். நான் அடுத்தது சாப்பிட்றேன், சாப்பிடும்போது இந்த சாப்பாடு கொடுத்த ஆண்டவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நான் அந்த உணவு தட்டில் என் கையை வைக்கேன், அது சனாதனம். நான் ஸ்கூலுக்கு போகிறேன், அதாவது நான் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன், ஸ்கூலுக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு போகிற வழியில் என்னுடைய ஆசிரியர் ஒருத்தரை நான் சந்திக்கேன், நான் கை தொட்டு கும்பிட்டு சார் வணக்கம் சார் அப்படிங்க, இது சனாதனம். நல்லா இருக்கேப்பா அப்படின்னு அந்த சார் கேட்காங்க, இது சனாதனம். ஸ்கூலுக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு போனவொடனே எங்களுடைய அப்பாவுடைய ஃபோட்டோ இருக்கும், முதல்ல போனவொடனே என்னுடைய அப்பாவுடைய ஃபோட்டோவை நான் கும்பிட்டுட்டு தான் அந்த ஸ்கூலுடைய வேலையை நான் கவனிக்க செல்லுவேன். அப்பாவோட ஃபோட்டோவை கும்பிடுறது, என்னுடைய பித்திருக்களை நான் கும்பிடுறது சனாதனம். அதுக்கப்புறம் என்னைய நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லி என்னுடைய தொழிலை உண்மையாக பண்ணுறது சனாதனம். அதுக்கப்புறம் ஸ்கூல் லெவலில் எல்லாத்தையும் பார்த்து எல்லார்ட்டையும் இன்சொற்கள் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னால் ஆன சில விஷயங்களை செய்கிறது சனாதனம். அதே மாதிரி மறுபடியும் ஈவினிங் வீட்டுக்கு போகிறேன், கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுதேன், நெல்லையப்பர் கோயிலுக்கு போய் ஒவ்வொரு சாமியாக கும்பிடுதேன். நான் நல்லா இருக்கணும், என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி உள்ள சுற்றங்கள் நல்லா இருக்கணும், நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாது, ஏதாவது தப்பு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீ என்னை தடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லி முழு சரணாகதி ஆகி ஆண்டவனோட கும்பிடுறது சனாதனம். நம்ம குழந்தை பிறந்த உடனே மொட்டை போடுறது, காது குத்துறது சனாதனம். பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டோம்னா அவங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு சடங்கு நடத்துறது சனாதனம். இறந்தவங்களுக்கு பித்ரு பூஜை பண்ணுறது சனாதனம். கடவுளை கும்பிடுறது சனாதனம். அதாவது நம்ம இந்துக்கள் என்னென்ன செய்தாங்க, என்னென்ன நம்புதாங்க, அதுதான் சனாதனம். நன்றி, வணக்கம்.